எல்லாருக்கும் வணக்கம். The path to better India அப்படிங்கிற கான்செப்டில் இந்த பிளாகில் நம்ம இப்போ பேசி வரோம். முதல்ல எஜுகேஷன் பற்றி பேசினோம், இன்றைக்கி வந்து கரப்ஷன் பற்றி பேசுகிறோம். இந்தியாவில் how corruption can affect the growth of India to become a superpower, not the superpower, economically a developed nation அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் இந்த வரலாறு புத்தகங்களை திருப்பி ஒன் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த மனித குலத்துக்கு ஒரு நாகரிகமான வாழ்க்கை முறையை அறிமுகப்படுத்தினது வந்து இந்தியா. இந்த சிந்துச்சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 4000-5000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி நாகரிகமாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்த இந்தியாவில் இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தி லேக் ஆஃப் ஒர்க் எத்திக்ஸ், டிஸ்ஹானஸ்டி, சீட்டிங் வகையிலையும் வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் தப்பு தண்டால் பண்ண முடியுமோ அதில் எல்லாமே நம்ம ஹை ரேங்கிங்கில் இருக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர்ஸில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா there are so many reports by the UN, United Nations, World Bank, World Audit, அப்புறம் இந்தியாவிலேருந்து it is something Central Vigilance Commission, குளோபல் இன்டெகிரிட்டி, இது இப்படி ஏகப்பட்ட வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் எப்படி பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே உள்ள லோக்கல் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே உள்ள பொதுவாக கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்து பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸில் கூகுள்ஸில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் அப் ஸோ மச். அதில் 1-2 ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேர்ல்டு கரப்ஷன் ரேங்கிங் among so many countries பார்த்தீங்க அப்படின்னா it is astonishing. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரீஸில் பார்த்தீங்க, 100 கண்ட்ரீஸை ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் 64th place. இட்ஸ் worst in corruption அர்த்தம். நம்பர் 1ல் இருக்கிற இந்த நியூசிலாந்து, டென்மார்க், ஸ்வீடன், சிங்கப்பூர், சுவிட்சர்லாண்டு எல்லாம் ஒரு டாப் 5ல் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுலையே இந்த இருக்குதா இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த கண்ட்ரீஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் இருக்கு. அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த 14th, 16th பிளேசஸில் இருக்கு. இப்படி எங்கடா இந்தியா இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா இந்த லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 2-3 பக்கங்களுக்கு பிறகு இந்த இருக்கு 64வது இடத்துல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்தியா. சைனா வந்து 60வது இடத்துல இருக்குது, இந்தியா வந்து 64வது இடத்துல இருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகள் வந்து நல்ல நிலைமையில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இருக்கிற பூமியில் இருக்கிறதே கொஞ்சம் நாடு தான், 130, 140 எவ்வளோ நாடுகள் இருக்குது. அதில் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இது என்ன விஜயகாந்த் மாதிரி ஒரே சும்மா புள்ளியியல் சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம வந்து உலக அளவில் எந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தப்பட வேண்டிய டேட்டா. இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன். அதாவது இந்தியாவில் வந்து இட் இஸ் சிவில் சொசைட்டி, பப்ளிக் இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன்ஸ், கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சிவில் சர்வீஸ், ஓவர்சைட் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, வெரி ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, மாடரேட்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதாவது கரப்ஷனுக்கெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து இட் இஸ் த குளோபல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், லாஸ்ட் கேட்டகரியில் வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் அண்ட் ரூல் ஆஃப் லா இருக்குதா, அதுக்கு லா இருக்குது, அது எப்படி அதை பண்ணுற ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ரூல் ஆஃப் லா, அதுக்கப்புறமா ஹவு தி லா இஸ் என்ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லாலாம் நல்லா தான் இருக்குது, லா நல்லா இருக்குது, ஏஜென்சி வீக்காக இருக்குது. அது இன்னும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது த லாஸ்ட் ஐட்டம் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி வீக். பாருங்களேன், லா எப்படி இருந்தாலுமே அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாட்டி இட்ஸ் நோ யூஸ் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு 5000 சிட்டிசன்ஸ் கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் உள்ள கரப்ஷன் லெவலை பற்றி. அந்த 5000 பேர்கிட்ட எடுத்த சர்வேயில்
ஒரு 10 டிபார்ட்மெண்ட், ஹெல்த்து, எஜுகேஷன், போலீஸு, இந்த பப்ளிக், அந்த ரேஷன், இப்படி டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்த சர்வேயில் கிட்டத்தட்ட ஒரு 27,000 கோடி ரூபாய் இந்த 10 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் வந்து 27,000 கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காங்க மக்கள். அப்படி கொடுத்து தான் அந்த வேலைகளை வந்து, அதாவது டு அவாயில் தி பப்ளிக் சர்வீஸ் ஃபார் எ காமன் மேன் 27,000 கோடி ரூபா லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஏர்லி 2000s உள்ள ஜிடிபி பிரகாரம் பார்த்தா இது வந்து இட்ஸ் 1% ஆஃப் த ஜிடிபி இஸ் த 27,000 crores. நம்ம ஹெல்த்துக்கு செலவழிக்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டு தான். அந்த கட்டத்தில் 2003-2004 வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவழித்த மணி வந்து கிட்டத்தட்ட 1% ஆஃப் த ஜிடிபி தான். இன்ஃபேக்ட் இட்ஸ் லெஸ் தென் தேட். டிஃபென்ஸுக்கே நம்ம 2% தான் யூஸ் பண்ணுறோம். 2% ஆஃப் த ஜிடிபி தான் இது டிஃபென்ஸுக்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் 1% வந்து இந்த மக்கள், இந்த 10 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் மக்கள் வந்து இவ்வளவு லஞ்சமாக கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா பாருங்கள். இன்னொரு எஸ்டிமேட் சொல்லுது, இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து ஏழை மக்கள் தான். இந்த லஞ்ச ஊழல் ஈவெண்ட்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான். இந்த டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்த சர்வேயில் 1/3 ஆஃப் தி பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்கள் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறோம். பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 சென்ட், 20 ரூபாய்க்கு கீழே, ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு கீழே ஏர்ன் பண்ணுறவங்களெல்லாம் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே வச்சுருக்கோம். அக்கார்டிங் டு த இந்தியன் கவர்மெண்ட் 40 cents a day. அப்படி இருக்கிறவங்க, ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க அதிகம். ஓவரால் பாப்புலேஷன்ஸில் 30% வந்து இட் இஸ் சம்திங் லைக் தட். 30%, அதாவது 100 கோடி மக்கள் தொகை அப்படின்னா 30 கோடி பேர் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம். அந்த 30 கோடி பேரில் 1/3 ஆஃப் த 30 crores அப்படின்னா 10 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபா லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா தி நம்பர் இஸ் so ridiculously high. It's unbelievable. It comes out to be 88,000 கோடி, which is $20 billion, 3% of the GDP in 2004. I'm not just making up some numbers. If you look at this chart, in இந்தியாவில் வந்து இதுதான் ஜிடிபியோட சார்ட். ஜிடிபி ஆஃப் இந்தியா சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் லைக் திஸ். அதாவது இப்போ ஒரு 600 பில்லியன் இது வந்து அப்படின்றது இட் வாஸ் அரவுண்ட் 2003-2004 வந்து இட் வாஸ் அரவுண்ட் $600 billion. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அவுட் டு பி 3% of the GDP. It is more than what we spend for defense and health altogether. So, அந்த 10 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பே பண்ணுறது ஒரு அமௌண்ட்டு, இந்த ஏழை மக்களாக பே பண்ணுறது இந்த ஒரு அமௌண்ட்டு. இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் தி ஹோல் சினாரியோ. இதை விட பெரிய திமிங்கலம் ஒன்று இருக்குது, அரசியல் கரப்ஷன். Political corruption is so big which we cannot account in any means. இப்போ இதெல்லாம் வந்து ஓவரால் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா the number looks so astonishing that we are already developed. It is so developed that we own that much money in our hands, but none is accountable.